அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமோ என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. என்ன கவனிக்கணும். ஏன் தலைகுனிவு வருகிறது அப்படின்னா, ஏன் நிமிர்ந்து பார்க்க முடியல, அல்லது ஏன் உயர முடியல, ஏன் வாழ்க்கையில செழிப்படைய முடியல அப்படின்னா, அது சொல்லப்பட்டு அக்கிரமம். அடுத்த வார்த்தை சொல்லுது பாவம். இந்த 2025 எந்த பாவம் உன் வாழ்க்கையுடைய பகுதியை உன்னை மிஞ்சி தலைக்கு மிஞ்சி வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால் மாத்திரமே 2026 நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாவத்துடைய பகுதி என்ன பண்ணுதா இருந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு பொய் உடைய பகுதி, அந்த பாவம் சிலரை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு கோல் சொல்லுகிற பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு சுய புணர்ச்சி பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு இச்சையின் பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு பகையின் பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு எரிச்சலின் பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு விக்கிரக ஆராதனை பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவைகள் வேதத்தில் சொல்லுது. இன்றைக்கு உங்களை எந்த பாவம் அழுத்துகிறது, உங்களை எந்த பாவம் தொந்தரவுப்படுத்துது, அத நீங்க கண்டு பிடிப்பீர்களானால் ஜெயம் லகுவாய் மாறும். பக்கத்துல சொல்லுங்க, ஜெயம் லகுவாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் லகுவாய். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் லகுவாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் லகுவாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் லகுவாய் மாறும். தோல்வி சொல்லுங்க, தோல்வி ஜெயம் இயேசுவின் நாமத்தினால லகுவாய் மாறும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. வாய்தர் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. என் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற தலைகுனிவுக்குரிய பாவம் இயேசுவின் ரத்தத்தினால என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன பார்க்கணும்? இப்ப என்ன பார்க்கணும்? சாம்பார் வைக்கும்போது உங்க வீட்டுல பூனை வருதா? அண்ணா வருதா? அண்ணா பேசவே மாட்டேங்கிறார் வாத்தியார். அண்ணாச்சி வருதா? கன்னடக்காரர் அண்ணாச்சி வருதா? சாம்பார் வைக்கும் போது அமல்ராஜ் சாம்பார் வைக்கும் போது, அக்கா சாம்பார் வைக்கும் போது பூனை உங்க வீட்டில் வருதா? நல்ல கவனிக்கணும். ஒரு மீனை பொரிச்சிருங்களே, மீனை பொரிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? என்னது? பூனை வந்துரும். ஏன் சாம்பாருக்கு வராத பூனை? ஏன்? அது சொல்லும், சாம்பார் எனக்குரியதல்ல, அது அந்த அண்ணாச்சிக்குரியது, அது அக்காவுக்குரியது. மீன் மட்டும் என்னது? பொரிச்சது எனக்குரியது. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கழிச்சு கை குடிச்சிருக்க. பூனை வர மாதிரி, பூனை வர மாதிரி. பக்கத்துல சொல்லுங்க, பூனை வர மாதிரி, பூனை வர மாதிரி. பொரிச்ச மீனை வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, பூனை வர மாதிரி பொரிச்ச மீனை வச்சிருக்கீங்களா? அட சந்தோஷமா தான் சொல்லுங்க, பூனை வர மாதிரி பொரிச்ச மீனை வச்சிருக்கீங்களா? நம்ம நல்லா கிடைக்கணும். எப்பவும் குடிகாரர் இல்ல, கிறிஸ்துமஸுக்கு குடிகாரர், ஈஸ்டருக்கு குடிகாரர்.
எனக்கு கவனிக்கணும். எப்ப குடிக்காரர்? அவர் வருஷம் முழுவதும் குடிக்க மாட்டாருங்க. அவர் மாதிரி சூப்பர் ஸ்டார் யாரும் இல்லை. என் வீட்டுக்காரர் மாதிரி சூப்பர் ஸ்டார் யாரும் இல்லை. அப்படியாக்கா? ஈஸ்டருக்கு குடிப்பார். ஈஸ்டருக்கு தலையும் தெரியாது, வாழும் தெரியாது. ஏன்? அன்னைக்கு வாயெல்லாம் குழம்பும். ஏன்னா மீன் போயிருக்கு, பொரிச்ச மீன் போயிருக்கு. எங்க போயிடுச்சு? சில வாழ்க்கையுடைய பகுதியில் கிறிஸ்துமஸ் குடிகாரர், அல்லது புது வருஷ குடிகாரர், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டா குடிகாரர். இல்லை நான் விசேஷத்துக்கு போனேன்னா அப்புறமா இல்லை, விசேஷத்துக்கு போனோடனே டேவிட் சேர்ந்தாரா, டேவிட்டோட சேர்ந்து டானியல் சேர்ந்தாரா, டானியலோட சேர்ந்து நம்ம புளிப்பு சேர்ந்தாரா, 4 பேர் சேர்ந்தோன்னே கொஞ்சோண்டு என்ன பண்ணியாச்சு, டேஸ்ட் பார்த்துட்டோம். என்னது கொஞ்சம்? என்னது டேஸ்ட் பார்த்துட்டோம். கொஞ்சம் எவ்வளோ? கொஞ்சம். எது எவ்வளோ? கொஞ்சம். எவ்வளோ? கொஞ்சம். எவ்வளோ? கொஞ்சம். பாருங்க, கொஞ்சத்தை டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பொரிச்ச மீன் என்ன இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி பூனை ஒன்று தேடி வர மாதிரி டெபிள் என்ன பண்றான், தேடி வருவான். அவன் தேடி வர்றதுக்கு நீ கேட்கவே வேணாம். அப்ப சொல்லுங்க, மறைமுக பாவத்துக்கு என்னை விலக்கி அருளும். சத்தமா 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 சொல்லணும், மறைமுக பாவத்துக்கு என்னை விலக்கி அருளும். சத்தமா சொல்லணும், மறைமுக பாவத்துக்கு என்னை விலக்கி அருளும். சத்தமா சொல்லுங்க, மறைமுக பாவத்துக்கு என்னை விலக்கி அருளும். நிறைய பேர்த்துக்கு பாஸ்டர் என்ன சொல்ல போறாரோ, என்ன கை நீட்டி சொல்ல போறாரோ அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு போட்டு அடிக்குது. அதனால என்ன பாருங்க, நிமிந்து பாருங்க, மறைமுக பாவத்துக்கு உடன்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, மறைமுக பாவத்துக்கு உடன்படக்கூடாது. மறைமுகமா இருக்கிற ஐக்கியத்துக்கு உடன்படக்கூடாது. ஏசப்பா உன்னை நேர் வழியில நடத்த விரும்புறாரு. சத்துரு உன்னை குறுக்கு வழியில தள்ளி உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ண ஆண்டவர் உன்னை நியமித்து இருக்கிறார். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தை. தலை நிமிர செய்பவர் நீரே, சொல்லுங்க, தகப்பனே தந்தையே, நிமிர கையை தட்டி ஒரு விஷயம், தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை குனிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியம் ஒன்று மறைமுக பாவம். இரண்டாவது பகுதி தலை குனிவு ஏற்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரியம் 2 கொரிந்தியர் உடைய புஸ்தகம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5:11, 16, ரோமர் 16:17. யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாசிப்போமே. என்னவென்றால், வாசிக்குமா, ஒருவன் விபச்சார காரணாவது, பொருள் ஆசை காரணாவது, விக்கிரக ஆராதனை காரணாவது, உதாசீன காரணாவது, வெறியனாவது, கொள்ளை காரணாவது இருந்தா அவனோடு கூட அக்கா டீச்சர் அக்காவே இப்படி பண்றாங்க. என்ன பண்றது, கலந்துருக்க. எனது இப்போ என்ன கவனிக்கணும்,
எக்காரணத்தை கொண்டும் என்ன கவனிக்கணும். கடந்த கால பாவம் என்ன கவனிக்கணும். அது அதிகமாக ஒரு ஆள் ஜெபத்தில் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கடந்த கால பாவம் சீக்கிரமாக தொட்டுரும். ரெண்டாவது பகுதி, கடந்த கால பாவம் சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கும். மூணாவது பகுதி, கடந்த கால பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா சமயம் பார்க்கறது மட்டும் இல்ல, எப்போ நீங்க அசதியா இருக்கீங்க அப்படின்றத கவனித்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன கவனிக்கணும், நாம ஒன்றுல உஷாரா இருக்கணும், நாம ஐக்கியப்படுறதுல உஷாரா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஐக்கியப்படுறதுல உஷாரா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஐக்கியப்படுறதுல உஷாரா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஐக்கியப்படுறதுல உஷாரா இருக்கணும். கடந்த கால பாவத்துல குறித்து விழிப்பாயிரு. சத்தமா சொல்லுங்க, கடந்த கால பாவத்தை குறித்து விழிப்பாயிரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கடந்த கால பாவத்தை குறித்து விழிப்பாயிரு. 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 என்ன பார்க்கணுமா? அம்மா பஸ் பிரேயருக்கு வந்துட்டீங்க, ஆனா இன்னும் உங்களோட வயிற்றில் இருக்கிற பிரச்சனையுடைய பகுதி போகாத ஒரு சூழ்நிலையோட வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஏன் உங்க வாழ்க்கையில அந்த விடுதலையுடைய பகுதி கிடைக்கல அப்படின்னா, கடந்த கால தோல்வியின் உடைய எண்ணம் ஒன்று. ரெண்டாவது பகுதி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சபைக்கு வந்த ஒரு நபர் விபச்சார பாவத்துடைய பகுதியை செய்ததுனால அதை கேட்டு முன்னாடி நிற்கிற ஆளு இந்த பாவத்தை செஞ்சானே என்கிற ஒரு பகுதி உங்க மனத்திரைக்குள்ள ஆணித்தரமா இருக்கிற நிலையினால நீங்க சுகமடைய முடியாதபடிக்கு இருக்கிற நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுறாரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐக்கியத்தை சரி பண்ணு, நான் சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற. கையை தட்டி நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி. பிள்ளை பாவத்தில் விழாம இருக்கிறதற்கு வேலையை 2026 விடுவதற்குரிய நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. தேவ மனுஷன் சொல்றேன், வேலையுடைய பகுதியும் கடனுடைய பகுதியும் பொருளாதாரத்துடைய அழுத்தத்துடைய பகுதியை பார்த்து பிள்ளையோட நேரம் செலவு செய்யாததுனால தவறான பிடியில் பிள்ளை பிடிக்கப்பட்டுருச்சு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, பிள்ளை என் வாழ்க்கைக்காக வேலையை விட்டு அப்போ உன்னை நீ பாதுகாத்து கொள்ளுவ, சத்துரு உன்னை அவமானப்படுத்த முடியாதபடிக்கு என் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். தலை நிமிர செய்பவர் நீரே, கையை தட்டி நிமிர செய்பவர் நீரே, கையை தட்டி சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்படி தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. கையை தட்டி சொல்லுங்க, தகப்பன் நீ தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே.
1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் படித்தவங்கலாம் பைபிளை எடுக்கணும், பார்க்கணும். 1 சாமுவேல் 13:12. சீக்கிரமா எடுப்போம். எடுப்போம். கில்காலில் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. என கவனிக்கணும். ஏன் தலைகுனிவு வருது? எல்லா வாலிப பிள்ளைகளும் கவனிக்கணும். எல்லா வாலிப பிள்ளைகளை எல்லாரும் கவனிக்கணும். என் பையன்கிட்ட சொல்லுவேன், ஸ்டீபன், நான் ஏறி வராத ஸ்டெப்பை நீ ஏறி வரல, நான் ஏறி போன ஸ்டெப்பை தான் நீ என்ன பண்ற? ஏறி வர. அப்ப யாரையும் தொட்டு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், யாரையும் தொட்டு பேசக்கூடாது. பிசாசு சவுளுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் ஒரே ஒரு காரியத்தை என்ன பண்ண செஞ்சான். ஆண்டவர் தான் சவுலை தெரிஞ்செடுத்தாரு, ஆண்டவர் தான் அழைச்சாரு, ஆண்டவர் தான் அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் வேறு இருதயத்தை கொடுத்தார். வேறு இருதயத்தை கொடுத்தவர், அவனை ராஜாவாய் மாற்றினவர், தீர்க்கதரிசியாய் மாற்றினவர் சவுலை. இப்ப என்ன தெரியுமா? 7 நாள் காத்திரு. எத்தனை நாள் காத்திரு? 7 நாள் காத்திரு. எத்தனை நாள்? 7 நாள் காத்திரு. யாரோ ஒருத்தருக்கு 2 வருஷம் காத்திருன்றாங்க. பொய். உன் லைஃபை ஏமாத்திடுவாங்க. பொய் நம்புறாத. வாழ்க்கையுடைய பகுதி வேஸ்ட் ஆகிடும். 7 நாள் காத்திரு. சவுல்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா 6 நாள் காத்திருக்க முடிஞ்சு, 6.25 நாள் காத்திருக்க முடிஞ்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அந்த அரை மணி நேரத்தை என்ன பண்ண முடியல? காத்திருக்க முடியல. அதனால என்ன சார் இருந்துச்சு? ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அந்த பலியை சவுல் எண்ணி துணிந்து செய்தான். நான் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொல்ற, தயவாய் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? உங்க மனைவி ராசச்சியா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த பாத்திரம். ஒரே ஒருத்தரோட தான் சிரிக்கிறாங்க, வேற எல்லாம் முறைக்குது. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாம் அண்ணன் மாதிரிலாம் கவனிக்கணும். உங்களுக்கு கொடுத்த மனைவி மற்றவங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவளை போல ராசச்சி யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலாம். இல்லை, என் பொண்டாட்டி போல ஏமாந்த நபர் யாரும் இல்லை அப்படி நீங்க சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எண்ணி துணிந்து மற்ற பெண்கள் மேல கண்களை வைத்து விடாதீர்கள். எல்லாருடைய பாஸ்டர் வீட்டில் இருந்து இங்கே கடைசியா பிரான்சிஸ் உடைய இருக்கிற இடம் வரைக்கும் கல்யாணம் பண்ண எல்லாருடைய வீட்டுக்கார அம்மாவும் வாயாடி தான் புருஷங்கிட்ட. நிறைய பேர் முறைக்கிறாங்க பாஸ்டர். இப்ப என்ன கவனிக்கணும், எண்ணி துணிந்து உங்கள் திருமண அந்த வாழ்வின் பகுதியை உடைத்து விடாதே. ஆமென். அல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, கையத்தட்டி தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனின் தாங்குகிறீர், ராஜா
என்னை தள்ளாட விட மாட்டீர். இப்ப என்ன கவனிக்கணும். இப்ப காதல் வலையில சிக்கிறது 16-17 வயசு ஆட்களுடைய பகுதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த 7 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கோச்சு கூடாது, செல்வி அக்கா கோச்சு கூடாது. என்ன தெரியுமா, அந்த அக்கா ரொம்ப தெரிஞ்சாடு, அதனால சொல்றேன். என்ன தெரியுமா, இப்ப கல்யாணமான நபர்களுடைய பகுதி என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க வீட்டுக்கார லவ் பண்றாங்க. ஏன்டா அந்த ஊழியத்துக்கு வந்தோம், மதுரையிலேருந்து வேற வந்துட்டோம், திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டோம், அப்படி யோசிக்கிறீல்ல. இப்போ சொல்லலைன்னா அடுத்த வருஷம் சொல்ல முடியாது. இப்போ சரி பண்ணலாம், அடுத்த வருஷம் சரி பண்ண முடியாது. அப்போ அதனால உங்கள் வீட்டுக்காரர் மேலே நீங்கள் எப்படி இருங்க, பாசமாக இருங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் கோபக்காரராக இருந்தாலும் கர்த்தருக்காக கோடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வீட்டுக்காரை தந்திருக்கிறார். உங்க மனைவி நல்ல மனைவியை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, தந்திருக்கிறார். அதனால நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ ரொம்ப முக்கியம் என்னதுன்னா, எண்ணி துணிந்து. அவன் பெரிய பாவம் செய்யல, எண்ணி துணிந்து என்ன பண்ணானா ஆண்டவருடைய உடன்படிக்கை உடைத்தான். அப்போ திருமணமானவங்களை கையை தூக்குங்க. இப்போ கையை தூக்கி சொல்லணும். நம்ம மொட்டை பாஸ் மாத்திரம் காணோம் பார்த்தீங்களா? பார்த்துங்க இருக்கிறா அவன் இடையில கையை தூக்கி சொல்ல, ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக நல்ல மனைவிக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொல்லுங்க, எனக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை உடைத்து விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இன்னொரு பகுதி ஏன் தலைகுனிவு உண்டாகுது? 3வது என்னாகமும் 13:31. என்னாகமும் 13:31 சீக்கிரமா பாருங்க. என்னாகமும் 13:31. சத்தம் வாசிமா. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் கூடாது, நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். அவர்கள் 4வது பகுதி சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது 2 முக்கியமான காரியம். சங்கீதம் 105:37 வாசிப்போம் சீக்கிரமா. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இப்போ என்ன பார்க்கணும்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எதோட? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் 5 அப்பங்களை கையை தட்டி 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு
கையை தட்டி வயிறார உணவளித்தார். கையை தட்டி சொல்லுங்க. 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம், கையை தட்டி சொல்லணும். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். இப்ப பார்க்கணும் என்ன பார்க்கணும். பக்கத்துல கையை பிடிங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தவறானதை கேட்காதே. தவறானதை கேட்காதே. சொல்லுங்க, குடும்பத்தை உடைக்கிற காரியத்தை கேட்காதே. இப்ப சத்தமா சொல்லுங்க, குடும்பத்தை உடைக்கிற காரியத்தை கேட்காதே. இப்ப என்ன பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்க இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, அவங்களுக்குள்ள வெள்ளியோடு பொன்னோடு புறப்படப்படினார். சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்தாரு, யோர்தானை 2 பிளந்தாரு. அந்த நீரூற்றுடைய கண்மலிருந்து நீரூற்றுடைய பகுதியை குடித்தாங்க. இப்போ குடித்தவங்க என்னன்னா, ஆசீர்வாதத்தை பார்த்தவங்க, மன்னாவை சாப்பிட்டவங்க, காடையை சாப்பிட்ட ஆள். இப்போ ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று, போர் செய்யணும். அவங்கள யுத்தம் பண்ணணும், எதிராளியோட யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணுறதுக்கு நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ கானானுக்கு போகணும். கானானுடைய பகுதிக்கு மோசே என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாரு. எல்லாரும் போனாங்க. போயிட்டு 10 பேர் சொன்ன தப்புடைய பகுதி எல்லாரும் கேட்டு அழுதாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தப்பானதை கேட்டு சத்தமா சொல்லுங்க, தப்பானதை கேட்டு குழப்பம் அடைந்து விடாதே. 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 கோயம்புத்தூருடைய பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு அண்ணனுக்கு சுகர். அந்த சுகருடைய பகுதிக்கு என்னன்னா, எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அது புண்ணு ஆறலை. இப்போ என்ன கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வாங்க ஜெபம் பண்ண வாங்க. நாங்கள் சரி ஓகே நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் வரேன்னு சொல்லி 2 மாதம் போகல. அப்புறம் கடைசியில் காரமான ஜெபத்துக்கு அவங்க வந்தாங்க. கடைசியில் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் மனைவி வந்திருக்காங்களா? நான் சொன்னேன் இல்லை. சரி ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு கொஞ்சம் காலில் புண்ணு இருக்குது அப்படின்னாங்க. சரிம்மா பேசாம நீ காரைக்குடிக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க வீட்டுக்கார் வந்தார். என் கூட ஒரு பாஸ்டர் இருக்கார். நான் அந்த பாஸ்டர், அந்த பாதிக்கப்பட்ட நபர், அவரும் ஊழியம் செய்கிறார். பகுதி நேரம் ஊழியம் செய்கிறாரு. எலக்ட்ரிஷியன் வேலையை செஞ்சிட்ருக்காரு. இப்போ காலில் புண்ணு. என் பக்கத்தில் பாஸ்டர் இருக்கார். நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த காலில் இருக்க புண்ணு என்ன பண்ண ரொம்ப வருஷமாக என்ன பண்ணல ஆறல, எனக்கு 2 வருஷமாக இருந்துகிட்ருக்கு, ஆறவே மாட்டேங்குது. அந்த காலை எடுக்கிற மாதிரியே சூழ்நிலையுடைய பகுதி வருதுன்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டம் குறையுது, என்ன பண்ணணும்னு தெரியல, கருப்பாயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ராஜா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னேன். 2வது சொன்னார், ஃபஸ்ட்டு இந்த புண்ணு இருந்தனால நான் குடும்ப வாழ்க்கையே வாழ்கிறதுக்கே நினைப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். 3வது பகுதி, என் மனைவி பேசும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்குது அப்படின்னாரு. 4வது சொன்னார், எதுக்கு தான் கோவப்படுறான்னு தெரியவே இல்லை பாஸ்டர் அப்படின்னாரு. 5வது சொன்னார், பாஸ்டர் இந்த புண்ணு ஆறுமா ஆறாதான்னு. நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஏசப்பா சமூகத்தில் இறக்கி வைங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், பைபிளில் ஜோசுவா தேவ சமூகத்தில் இருந்தான். தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான்.
அந்த அழுக்கு வஸ்திரம் இருந்தனால அவன் தேவ சமூகத்தில் இருந்தான். தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவ தூதன் அந்த ஜெபத்தை கேட்க வந்தாரு. ஜெபத்தை கேட்க தேவ தூதன் வந்துட்டாரு. ஆனா வலது பக்கத்துல யார் இருந்தாலும் பிசாசு இருந்தான். அப்போ அவன் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணானா, தன் மேல் இருக்கிற மேல் வஸ்திரத்துடைய பகுதியை அவனால வீச முடியல. ஆண்டவரே பார்த்து என்ன பண்ணாருன்னா, ஒரு தேவதூதனை அனுப்பி இவன் மேல் இருக்கிற மேல் வஸ்திரத்தை எடுத்து, அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பின்னு சொன்னார். கையை தட்டி, கையை தட்டி, கையை நல்ல உற்சாகத்தோட தட்டி. இப்ப என்ன கவனிக்கணும், என்ன பார்க்கணும், கையை தண்ணீங்க என்ன பார்க்கணும். தேவ சமூகத்துக்கு வந்த ஜோசுவாவுடைய பகுதிக்கு தேவதூதன் தேவன் அனுப்பி, ஆண்டவர் அனுப்பி அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப என்ன கவனிக்கணும், அந்த ஊழியக்காரரை பார்த்துன்னு சொன்னேன், தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன்லப்பா, இப்ப பிசாசு வலது பக்கத்தை நிற்கிறான். எது உனக்குள் பலவீனமா இருக்கோ அதை முதலாவது நீ என்ன பண்ணு, அறிக்கை செய்து அர்ப்பணம் செய்யின்னு சொன்னேன். என்ன பார்க்கணும், அவர் அர்ப்பணம் செஞ்சாரு. அழுகிற பிள்ளையை கொஞ்சம் வெளியில கொண்டு போங்க. கண்ணண்ண என்னென்ன பண்ற, ஊர் இருக்கா, ஊருக்கு போயிருச்சா? பாருங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சேச்சி குறைச்ச நேரம் புறத்து வைக்கி. இப்போ என்ன பார்க்கணும், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால், நானும் ஜெபம் பண்ணேன், என்னோட கூட இருக்கவும் ஜெபம் பண்ணார். நான் ஜெப எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு துணியை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அது மேலே அந்த புண்ணு மேலே வச்சு, சார் பாஸ்டர் சார் அப்படியே அமைதியாக இருங்க ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த துணியை எடுத்து எரிச்சாச்சு. 3 நாள் கழிச்சு அந்த புண்ணு பட்டுருச்சு. 3 நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, அந்த புண்ணு பட்டுருச்சு. இப்ப என்ன பார்க்கணும், புண்ணுள்ள ஆளு ஆலயத்துக்கு வந்துருச்சு. புண்ணுள்ள ஐயா எங்க வந்துருச்சு, காரைக்குடி சர்ச்சுக்கு வந்துருச்சு. கூட வந்துச்சுல அந்த ஆளு. அப்பதான் சுகர் கொஞ்சம் ஆரம்பம். அப்பதான் என்னது, சுகரு கொஞ்சம் ஆரம்பம். இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற சுகரை, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறத கேட்ட அந்த ஆளு, ஓ சுகர் வந்தா செக்ஷுவல்ல இருக்க முடியாது, சுகர் வந்தா மாணவி கிட்ட என்ன பண்ண முடியாது, பாசமா இருக்க முடியாது, சுகர் வந்தா நடக்க முடியாது, சுகர் வந்தா கண்ணு போயிடும் இப்படின்னு நினைச்சு பயந்த ஆளு கடைசியில் வீட்டில் போனோட மனைவி கிட்ட பேசவே இல்லை. இப்போ அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுது, பாஸ்டர் விஜயன் சாவேலா? ஆமாம் நான் தான்மா பேசுகிறேன், ஏம்மா அப்படின்னோடனே அப்போ அந்த அக்கா சொல்லுது, உங்களோட சேர்ந்தாவது உருப்படுவார் அப்படின்னு நான் நினைச்சேன். யாரு உங்களோட சேர்ந்தா, ஊட்டிக்காரோட சேர்ந்தா உருப்படுவாருன்னு நினைச்சேன். போயிட்டு வந்துட்டார்ல, போயிட்டு வந்தோட வாய் திறந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அடுத்து அடிக்கடி கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து டாய்லெட்ல போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறாரு. என்ன பாஸ்டர் உங்களோட வந்து உருப்படுவாருன்னு பார்த்தேன், இப்ப டாய்லெட்ல 1/2 மணி நேரம் உட்காராரு, கண்ணாடியை பார்க்கறாரு, சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், சரிக்கா கூட்டிகிட்டு போனோம், பிரியாணி வாங்கி கொடுத்தோம், பஸ் ஃபேர் கொடுத்தோம், பழம்லாம் வாங்கி கொடுத்தோம். சரி மனுஷன் என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம் அக்கா, கோச்சிக்காத, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் அந்த அக்கா விடவே இல்லை. பாஸ்டர் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா, ஊழியத்துக்கு அனுப்பி வரவும் தோட வருவான்னு பார்த்தா என் வீட்டுக்கு ஊமையாக இருக்காரு, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. 3 நாள் சொல்லிச்சு. 4வது நாள் பாஸ்டிங் பண்ணிவிட்டு 5வது நாள் வந்துட்டேன். வந்து இங்கே உட்காந்து ஆளை கேட்டேன், ஐயோ என்ன ஆச்சு, நல்லா தானே வந்தேன், நல்ல ஆவியில் நேரம் போய் ஜெபம் பண்ணேன், 4 பேரை மிதித்தேன், எண்ணெய் வேறு மிதிச்சிட்டேன், இவ்வளோலாம் செஞ்சுட்டு எண்ணெய் ஆச்சு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இப்போதான் எனக்கு கொஞ்சம் சுகரு என்னவா இருக்குது, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே தவிர சுகர் என்ன பண்ணிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு.
சரி, அப்புறம் அந்த பாசு சொன்னாரா புண்ணு வந்து ஆறாதுன்னு, அந்த பாசு சொன்னாரா என்னதுன்னா செக்ஸுவல் லைஃப் இருக்க முடியாதுன்னு, அந்த பாசு சொன்னார் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. அதெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு சிலுக்கிறது போல இருந்துச்சு. எங்க உடம்பு என்னது சிலுக்கிறது போல இருந்துச்சு. அதோட சரி பாஸ்டர், எனக்கு என்னமோ தெரியல, நானே அமைதி ஆயிட்டேன். கடைசியில் தலைமையில் கை சோமோன்னா பேய் ஆடுது. அந்த பேய் சொல்லுது, ஏ வீக்னஸாக இருக்கிறவன என்கிட்ட நீ கொண்டு வந்த, நான் இன்னி வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு சொன்னல, வெளியே வான்னு சொன்னல. பக்கத்தில் இவன் வீக்னஸாக இருந்தான், அதனால என்ன பண்ணிட்டேன், இவன் கிட்ட போயிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சத்தமா சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சத்தமா சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சத்தமா சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சத்தமா. தப்பானதை கேட்காத. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தப்பானதை கேட்காத. சார், தப்பானதை கேட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, வல்லமையான மனுஷன் எலியா எங்க போயிட்டாருன்னா சாக போயிட்டாரு. எசபெல் பேசின வார்த்தையை கேட்டுட்டு எங்க போயிட்டாரு, சாக போயிட்டாரு. தப்பானதை கேட்டா சாக போக தோணும். நான் இவரோட வாழவே முடியாது. நான் சொல்லுவேன், கர்த்தர் எழுதிட்டாரு, நீ அவனோட தான் என்ன பண்ண, சாகிற வரைக்கும் வாழணும். அதுதான் உன் தலை விதி. அவளுக்கு பார்க்காத, அவளுக்கு பார்த்தீங்கன்னா லூஸாக மாறிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், நிறைய பார்த்துட்டேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன பார்க்கணும், ரொம்ப வல்லமையான மனுஷன் எலியா. ஆனால் ஒன்று தெரியுமா, ஏசபேலுடைய தப்பான வார்த்தை அவனை சாவுக்கு நேராக கொண்டு போனது. சிலரது தப்பான வார்த்தையை, கோபத்தில் சொல்கிற தப்பான வார்த்தையை கேட்டுட்டு சில சாக துணிகிற நிலை இருக்கு. இன்றைக்கு ஏசப்பா சொன்னாரு, உன்னை சாக அழைக்கல, உன்னை வாழ அழைத்திருக்கிறேன். உன்னை என்ன பண்றீங்க, வாழ அழைத்திருக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, எந்திரிச்சுன்னு இல்லைங்க, வேற யாருக்கோ சொல்றேன்னு நினைக்கிறாங்க, அதனால எந்திரிச்சுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, உன்னை ஒரு முதலாளி போல ஏசப்பா உன்னை நியமிச்சிருக்கிறாரு. உன்னை ஒரு தலைவனாய் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முதலாளியா, உன்னை தலைவனாய் என் ஆண்டவர் உன்னை நியமிச்சிருக்கிறனால தப்பான ஒன்றுக்கு செவி கொடுக்காமல் நீ ஜாக்கிரதையா இருப்பாயானா உன்னுடைய இனத்தாருக்கு முன்னாடி ஏசப்பா இந்த வருஷத்தின் பகுதியில் அவர் களப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார். உன்னை மாத்திரம் அல்ல, அவர் சொன்னாரு, உன் குடும்பத்தினுடைய பகுதியை அவர் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. என்னை பார்க்கணும், கர்த்தருடைய ஆவியான சொல்ல எந்திரிச்சிருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னாரு,
உங்கள் அவமானத்தின் பகுதியை, அண்ணா உட்காருங்க, உங்கள் அவமானத்தின் பகுதியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவதற்கு ஆமென். இது நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, 9 வருஷமா அவங்க வாழ்க்கையுடைய பகுதியில் சத்துரு காரணமில்லாத ஒரு அவமானத்தை கொண்டு வந்தான். சில வார்த்தையுடைய பகுதி உங்கள் மனத்திரைக்குள் விழுந்தனால சத்துரு வேறுண்டுனா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அந்த வேற ஆணி வேற உன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. அதனால அவர் உனக்கு செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லுகிற வருஷமா என் ஆண்டவர் உன்னை நினைச்சிட்டாரு. நீ இருக்கிற இடத்துல இனி அவமானம் இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையுடைய பகுதியில தலை குனிவு அல்ல. என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தலை நிமிர செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. பாடுங்க பாடுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே. கையை தட்டி சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஆமை எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆமை எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஆமை எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், தள்ளாட விட மாட்டே. நம்மை தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டே. என்ன கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பகுதி சங்கீதம் 20வது சங்கீதம். சீக்கிரம் எடுப்போம். 20, 7, 8. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. சீக்கிரம் எடுப்போம். சங்கீதம் 20, 7, 8. அக்கா சத்தமா வாசிக்கா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். மைக்கில் வாசிக்கப்பா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். தம்பி, நம்ம யூடியூப் லைவை பார்க்குற ரசிகர் பார்க்கல, ஒரு ஆத்மா பார்க்குது. நீ வாசிப்பான்னு பார்த்தா நம்ம சேனல் ரசிகர் பார்க்கலப்பா, நம்ம சேனல் ஆத்மா பார்க்குது. என்ன பார்க்கணும்? வாசிப்போம் அந்த வசனத்துடைய பகுதியை. சிலர் ரதங்களை குறித்தும் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுவோம். இப்போ பாரு, கடைசி பகுதி வந்துட்டோம். எனக்கு கவனிச்சு பார்க்கணும். தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஈசாயின் மகன் 7வது குமாரன் என்று வேதம் சொல்லுது. அவன் தாவீது ரொம்ப முக்கியமான ஆளு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆடுகளை மேய்த்தான். அப்பனே செஞ்ச வேலையை செஞ்சான். அப்போ ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரோட ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆண்டவரோட என்ன பண்ணா அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, ஒரு தொடர்பு இருந்துச்சு. அதனால அன்னைக்கு அவனுக்கு அந்த காட்டுடைய பகுதியில தனியா இருக்கும்போது கரடி ஒரு விஷயம் வந்துச்சு, அது ஜெயிச்சான். இப்ப நான் சொல்றேன்,
இந்த வருஷத்துடைய பகுதியில் நாம ஒன்று ஜெயிக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மாம்ச இச்சையை ஜெயிக்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. மாம்ச இச்சையை ஜெயிக்க எனக்கு பலனை தாரு. சொல்லுங்க. மாம்ச இச்சையை ஜெயிக்க எனக்கு பலன் தாரு. சத்தமா சொல்லுங்க. மாம்ச இச்சையை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். சத்தமா சொல்லுங்க. மாம்ச இச்சையை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். சத்தமா சொல்லுங்க. மாம்ச இச்சையை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். அப்ப இள வயதுல எதை ஜெயிச்சான் அப்படின்னா மாம்ச இச்சையை ஜெயிச்சான். இரண்டாவது ஒன்றை ஜெயித்தான். எது அப்படின்னா சிங்கத்தின் வாய்களுக்கு ஆற்றை தப்பவித்தான். என்ன பார்க்கணும். உங்க ஜெபம் ரொம்ப அவசியம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சூனியத்துடைய அசுத்த வல்லமையை அழிப்பதற்கு கர்த்தர் உன்னை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எந்திரிச்சு நின்னுமா. உன்னை நியமிச்சிருக்கிறாரு. சாப்பாட்டை காட்டிலும் கண்ணீர் வடித்தத நேரத்துடைய பகுதி அதிகம். இந்த இடத்துக்கு ரொம்ப ஆவலோட வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வரும் எனக்கு வராதா என்கிற ஏக்க பெருமூச்சு ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவதற்குரிய தேவ கிருபையை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இந்த பிரேயர் மீட்டிங் முடிஞ்சு போகும்போது வீட்டுக்குள் இருக்கிற செய்வினை பிரச்சனையின் வேரை கர்த்தர் அழித்து ஒன்ன சுகமாக்குவதற்கு என் ஆண்டவர் விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. என்ன பார்க்கணும். இந்த 2026 எந்திரி சொல்லணுமா. 2026 ஒரு குட் நியூஸ் சொல்லி அனுப்புறேன். எதிர்பார்த்த கணவனுடைய பாசம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். ஆனா உன்னையே ஒரு உள்ளங்கையில் வரைந்த தகப்பன் அவர் பார்த்து சொல்றாரு, உன் மேல இருக்கிற விதவையின் சாபத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, உன் வீட்டுக்குள்ளேயோ நீ வேலை செய்யற இடத்துலயோ ஒரு இளைப்பாறுதலை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கையை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கையை தட்டி நல்ல பலத்தோடு கையை தட்டி எந்திரிச்சிடணுமா. டைம் ஆச்சு. எந்திரிச்சிடல. ஏசுசாமி சொல்றாரு, ரொம்ப இங்க இருக்கிற நபர்களை விட இந்த ஆலயத்துக்குள்ள புலம்பலோட நீ வந்திருக்கிற. யார் என் புலம்பலை கேட்பா என்கிற எண்ணத்தோட இந்த ஆலயத்துடைய பகுதிக்குள்ள வந்திருக்கிறத ஆண்டவர் காட்டுறாரு. நீ வலுக்கட்டாயத்து நிமித்தமா வந்த நபர்னு சொல்றாரு. நீயா வரலப்பா, நீயா வரல. ஒரு அன்புனால ஒரு வலுக்கட்டாயத்தில் வந்திருக்கிற ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள சிநேகிதனுடைய பகுதியினால வயிற்றுக்கு கொடுக்கப்பட்ட கைவச மருந்துடைய பிசாசின் கிரியைய இருக்கிறதை என் ஆண்டவர் காட்டுறாரு. அது ரெண்டு பிரச்சனைய உனக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. நீ வெளிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நபராய் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனா உள்ளத்துக்குள்ளேயோ கலங்கி ஏன் கண்ணீருக்கு யார் பதில் சொல்வா? என்னுடைய மன உளைச்சலுக்கு யார் பதில் சொல்வா? நான் எந்த இடத்தை தேடி போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்ன்ற எண்ணத்தோட இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இந்த இடத்தில் வந்திருக்கிறது உன்னுடைய குடும்பத்தின் பகுதிக்காக. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, வாழ்வேனா மாட்டேனான்ற என்னோட தானே. இது ஒரு நரகம் ஆயிடுச்சு, இது ஒரு நரகம் ஆயிடுச்சு அப்படின்ற எண்ணத்தோட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறல்ல. இது எப்ப தீரும்ன்ற கேள்வியோட வந்திருக்கிற. ஏசப்பா சொல்றாரு, நீ மரணத்தை விரும்பிட்ட, மரணத்துடைய விளிம்புக்கு போயிட்ட.
ஒவ்வொரு இரவும் படுக்கும்போது இன்னைக்கு உயிர் போயிடும், இன்னைக்கு உயிர் போயிட்டா எனக்கு ஒரு நன்மை உண்டாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். இயேசுசாமி சொல்றாரு, கையினுடைய உயிர் பிசாசுடைய கையில் எல்லாம் மகளே. ஓ ஜீவனும் உன் வாழ்க்கையின் பகுதி என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நானே இடிஞ்ச குடும்பத்தை நான் சீர்படுத்தி கட்ட விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியான சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரு, வயிற்றுக்கு விரோதமா மந்திரவாதத்துடைய கிரியையை கொடுத்து குடும்பத்தை பாழாக்கும்படியா செய்த சிநேகிதனுடைய பகுதியை கர்த்தர் யுத்த வீரனாய் அவனுக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியான சொன்னார். கையை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு கையை தட்டி இந்த சகோதரிக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி ஆண்டவரே யுத்தம் பண்ணோம். இயேசுவின் ரத்தத்தினால இவருடைய பணங்களை, இவருடைய செல்வாக்க, இவருடைய மரியாதையை தண்ணீர்ல அடித்து கொண்டு வர்ற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தினால அழிந்து போ என்று நான் கட்டளையிடுகிறேன். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் அம்மே கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் இடிந்ததவே ஒரு நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் இடிந்தனவே ஊர்களும் பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உண்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உண்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறபடியினால இந்த இடத்துல எரிகிற தேவ பிரசனத்தை வைத்து இவருடைய வாழ்க்கைய மரணத்துக்கு நேரா இழுக்கிற சாத்தானுடைய கட்ட, இவருடைய குடும்பத்தை தண்ணியில இழுத்து கொண்டு போகிற அந்த பொல்லாத சத்தனுடைய கட்ட இன்றே அவிழ்த்து ஒரு சுகம் உண்டாக நான் கட்டளை இடுகிறேன். இனி இந்த வீட்டுக்குள் இறையாத என்று கட்டளை இடுகிறேன். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அமே பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், அமே படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பாருங்க, இள வயதுடைய பகுதியில தாவீது மாம்ச இச்சையை ஜெயிச்சான். இள வயதுடைய பகுதியில சிங்கத்தை ஜெயித்தான். ரெண்டையும் ஜெயித்தவன் இப்ப யாருக்கு முன்னாடி போனானா, என் ஆண்டவர் ரொம்ப முக்கியமான நபர். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார். சத்தமா 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 சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார். சத்தமா, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேர் வருது, சித்ரா அப்படின்னு. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேர் வருது, சித்ரா. என்ன பார்க்கணும்? தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த 2026ல எதை பார்க்க போறாரு? தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் எதை பார்க்க போறாரு? தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர். இந்த 2026 சார் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை வைத்து உயர்வை கர்த்தர் தர போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2026 சார் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப இடுக்கமான வருஷம். ஆனா இடுக்கமான வருஷத்துல ஒரு காரியம் நடக்கும் போது எதுனா, அநேகருடைய ஜெப தூபத்துடைய பகுதி எழும்பும் போது கர்த்தர் நியாயாதிபதியாய் 2026ல வெளிப்படுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன கவனிக்கணும்? அவர் யாருன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற தகப்பன்
எதை ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த வருஷம் அவர் அபிஷேகத்தை தந்து ஆமென். உன்னை கனப்படுத்த போறாரு. ஆமென். இந்த 2026ல உன் குடும்பத்துடைய பகுதியில ஒரு அபிஷேகத்தை தந்து உன்னை கனப்படுத்த போறாரு. இந்த 2026ல என்ன பார்க்கணும். இந்த 2026ல ஒரு காரியம் நடக்கும்போது வடிச்ச கண்ணீருடைய பகுதியெல்லாம் 25, 26, 23 ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். 22, 20 இந்த 5 ஆண்டுகளுடைய பகுதி கண்ணீர் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 26உடைய பகுதி அவர் உன்னை கனப்படுத்துகிற வருஷம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என்ன பார்க்கணும், கடைசி என்ன பார்க்கணும், ரொம்ப முக்கியமான பகுதி. அவன் கரடியை ஜெயிச்சான், சிங்கத்தை ஜெயிச்சான். ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அவனை உயர்த்தினான். ஆமென். உயர்த்தப்பட்டவன தான் சொன்னா என்ன தெரியுமா, கோலியாத்துக்கு முன்னாடி வரும்போது இப்போ என்ன பார்க்கணும், கோலியாத்துக்கு முன்னாடி வரான் சவுலுடைய உடைய பார்த்தான். ஆமென். என்ன பார்க்கணும், நான் ஊழியக்காரன சொல்கிறேன். நானும் தோமஸும் இருக்கிறோம். தோமஸ் யூஸ் பண்ணுற டவலை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன கவனிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. தோமஸ் யூஸ் பண்ண டவலை நான் என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தோமஸ் யூஸ் பண்ண சட்டையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சிலர் இந்த அக்கா தங்கச்சி இருக்குல்ல, இந்த அண்ணன் தம்பி இருக்குல்ல, ஒருத்தர் போட்ட ஜட்டிய என்ன பாஸ்டர் என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மறைக்கிறீங்கல்ல. இல்லை நான் உண்மையை சொல்றேன், கவனமா இருங்க. அபிஷேகம் வந்த உடனே கர்த்தர் கனத்தை கொடுத்தார். கனத்தை கொடுத்த உடனே சவுல் என்ன பண்ணான் தெரியுமா, தன்னுடைய உடைய கொடுத்து அபிஷேகத்தை முடிக்க பார்த்தான். அப்ப நான் சொல்லட்டா, தேவ மனசுல சொல்லப்பட்டா முக்கியமானது, சவுல் எல்லாருக்காலும் உயர்வானவன். இவன் யாரு, ரொம்ப ஷார்ட்டான ஆளு. உயரமான ஆளுடைய ட்ரெஸ்ஸை போட்டால் என்ன ஆகும், பெரிய பிரச்சனை. ஆனால் ஒன்றுங்க, தாவீது தனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி கலட்டி போட்டுட்டு தான் கட்டியிருந்த ரொம்ப முக்கியம் ஆடுகளுடைய பாதியில் இருந்த அந்த சட்டையோட கையில் கவன் கல்லோட போலி கோலியாத்தை ஜெயித்தான். அப்போ இந்த 2025 26க்கு போகும்போது அதிகமாக பிசாசு முறிஞ்சு விழுகிற பொழுது நீயோ யார் மேல நம்பிக்கையா இருக்கணும், ஆண்டவர் மேல. பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். 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 நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, கையை தட்டி சொல்லுங்க, நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல அடினா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சத்தமா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கஷ்டம் வந்தாலும் கலங்கிட தேவையில்லை. கையை தட்டி, கஷ்டம் வந்தாலும் கலங்கிட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. இயேசுவின் தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இயேசுவின் தோளுல. இப்ப என்ன கடைசியா முடிக்க போற டைம் ஆச்சு, என்ன கடைசியா பார்க்கணும். சார், இதுவரைக்கும் தலைகுனிவு வரும்னு சொன்னீங்களே, நான் தலை நிமிர்ந்து இருக்கிறதற்கு என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று, தலை
நிமிர்ந்து இருக்கணும்னா இளைய குமாரன் தன் பாவத்தை உணர்ந்து சொன்னான், ஐயா, நான் உடைய புத்திரன் என்று சொல்வதற்கு நான் தகுதியே இல்லை, பாத்திரவானே இல்லை, நான் பிள்ளையே. அப்போ அன்னைக்கு பாவம் இருக்கிற வரைக்கும் அவன் தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒன்று நடந்தது என்னன்னா, பாவத்தை நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் தகுதி இல்லை. எப்போ அவன் குனிஞ்சுக்கிட்டு இருந்தவன் சொன்னானோ அன்னைக்கு அவர் ஓடி வந்து அணைத்து கொண்டார். ஆமென். இப்போ தலை குனிஞ்சிட்டியா? இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செஞ்சிரு. ஆமென். சார், நான் தலை நிமிர்ந்து தான் இருக்க பார்க்குறேன், எவ்வளவோ பகுதி முயற்சி எடுக்கிறேன், என் பிஸ்னஸ் வாய்க்கல, எவ்வளவோ பகுதி தான் செஞ்சு பார்க்குறேன், எனக்கு வாய்க்கல. இப்போ நான் சொல்லட்டா? வாய்க்கலன்னு சொல்லல, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இயேசுவை தேடி வந்தார். ஆமென். எங்க அவர் தேடி வந்தது? மார்க்கெட்டுகள்ல அவர் ஆலயத்துக்கு தேடி வந்தார். தேடி வந்து சொன்னாரு, என்ன தெரியுமா? 18 வருஷம் நிமிர முடியாத கூனியா இருந்தவளை பார்த்து சொன்னாரு, உன் பலவீனம் நீங்கி நீ சுகமடைகிற. ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற, கண்ணீரோட வந்திருக்கிற, ஆமென். இந்த குடும்ப போராட்டத்தோட வந்திருக்கிற, இனி என்ன ஆகுமோ என்ற குழப்பத்தோட வந்திருக்கிற, சொந்தக்காரர்கள் மூலமாகவே வந்த மனக்காயத்துடைய பகுதி மூலமா இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற, என்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நீ அவரை நம்பி இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறபடினா இந்த 2026 உன்னை நான் தலை நிமிர செய்வேன். ஆமென். நான் உன்னை தலை நிமிர செய்வேன். ஆமென். ஒரு குட் நியூஸ் சொல்லி அனுப்புறமா, இந்த ஆலயத்திலிருந்து போகும்போதே உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தின் நீரூற்றை என் ஆண்டவர் ஏற்படுத்துவார். அதற்கு உன் மனசுக்குள்ள இருக்கிற கசப்பை வெளியெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி, உற்சாகத்தோட கையை தட்டி, தலை நிமிர செய்வதற்கு இயேசுவே ஆலயத்துக்குள்ள வந்தாரு. உட்காருமா, உட்காருங்க. பாருங்க, இயேசுவே என்ன பண்ணாரு? ஆலயத்துக்குள்ள வந்தாரு. வந்தவர் எல்லாத்து மேலே கண்ணு இல்ல, குனிஞ்சிருந்தவ மேல கண்ணு. 18 வருஷம் நிமிர முடியல. 18 வருஷம் நிமிரமுக்கு முயற்சி எடுத்து பார்த்தா நிமிர முடியல. இயேசு வந்தா, வந்த மாத்திரத்தில் 18 வருஷம் கூனி மேலே என் ஆண்டவர் நினைவாய் இருந்தார். என்னை கவனித்து பார்க்கணும். பின்னாடி இருக்கிற அந்த அம்மா, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற அம்மா, கோயம்புத்தூர் அம்மா, என்ன கவனிக்கணும். சத்துரு உங்களை தலை குனிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை தலை குனிவு பண்ணுகிறவர் அல்ல, பிசாசு உன்னை தலை குனிவு பண்ணினான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்த நன்மை நினைத்து இதுவரைக்கும் உடஞ்சிருந்தா, திருமண வாழ்க்கூடிய பகுதி 10வது வருஷத்துடைய பகுதியிலேயே உன் திருமண வாழ்க்கையுடைய பகுதி உடஞ்சி போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இதுவரைக்கும் அது உடையாம தலை நிமிர்ந்து வைக்கிறதற்கு ஒரே ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீ அவரிடத்தில் கண்ணீரோடு செய்த ஜெபம் உன்னை நிலைநிறுத்துறது. இன்றைக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை தலை நிமிர செய்வேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், உன்னை எதிராளிக்கு முன்பதாய் என் ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வாத என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். எனக்கு கடைசியா கவனிக்கணும், தலை நிமிரணும் அப்படின்னா, தலை குனிஞ்சு இருந்தவன் என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ள வந்துட்டான். தலை நிமிர்ந்து இருந்த மூத்த குமாரன் வெளியே போயிட்டான். நீங்க இன்னைக்கு அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்க எதிராளி உங்களை விட்டு வெளியே போயிடுவான். உங்களை விட்டு வெளியே போயிடுவான். அப்ப நம்முடைய தெய்வம் யாரு அப்படின்னா, நம்முடைய தெய்வம் யாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னை கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய தெய்வம்
எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சத்தமா சொல்லுங்க. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சத்தமா சொல்லுங்க. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கு, அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறாராம். யாரு 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 என்ன பண்ணது? முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார். அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் என்ன பண்றாருன்னா வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் என்ன பண்றாருன்னா வெற்றி சிறக்க பண்றாரு. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன காணும்? தலை நிமிர செய்கிற தகப்பன் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. இந்த வருஷத்துல எத்தனையோ முறை ஆண்டவரை மனமடிவு பண்ணியிருப்போம். நான் ஊழியக்காரனா சொல்லிட்டா, இந்த வருஷம் நான் ரொம்ப கஷ்டத்துக்கு நேராக நான் போனேன். சில என்கிட்ட பேசின ஆட்கள் கூட சிலர் பேசாம போயிட்டாங்க. பணத்தினால நான் ஒரு சிலர்கிட்ட வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டேன். நம்மால் நியோ மேக்ஸில் ஏமாந்த மாதிரி. நல்ல எனக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெலாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு விளையிட்டாங்க. எனக்கு மனசோர்வு ஆயிடுச்சு. முதலாவது நினச்சேன், ஆண்டவரே நான் செய்தது தப்பு, நான் செஞ்சது தப்பு தப்பு. நான் இப்போ பழியெல்லாம் சொல்லவில்லை, நான் செஞ்சது தப்பு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் லூக்கா சுவிசேஷத்தை படிக்கும்போது சாயவு சொல்லுவான், நாளத்தனையாய் திரும்ப கொடு. இப்போ நான் கவனிக்கணும், என்னுடைய தவறுனால நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னேன். என்னை வாழ வைத்தார். என்னை வாழ வைத்தார். சத்தமா சொல்லுங்க. என்னை வாழ வைத்தார். என்ன வாழ வச்சவர் உங்களை என்ன பண்ணுவார்? வாழ வைப்பார். கடைசி என்ன பாருமா, இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 அவர் என்ன சொல்றாரு, எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உனக்கு தலை குனிவு வந்துச்சோ, எந்த மனிதர்கள் எள்ளி நகையாடினார்களோ, எந்த மனுஷனுடைய வார்த்தை உன் இருதயத்தை தைத்து உன்னை நோக செய்ததோ, அவங்களுக்கு முன்னாடி என் ஆண்டவர் உன்னை நான் கனப்படுத்துவேன். அன்னாளுடைய வேண்டுதலை கேட்டு அந்த தாயை கனப்படுத்தின ஆண்டவர், என் ஆண்டவர் சார் உன்னையும் நான் கனப்படுத்துவேன். நீ என் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடி நான் கனம் பெற்றாய். இந்த 2026 அவமானத்துக்குரிய வருஷம் இல்லை, கனத்துக்குரிய வருஷம். அந்த கனத்தை பெற்றுக்கணும்னா 2 பகுதி, எரிச்சலுக்கு இதயத்தை கொடுக்காதே. 2வது பகுதி, கசப்பான காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் விழிப்பாய் இருப்பாயானா ஆண்டவர் உன்னை மென்மேலும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. இப்போ கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். அவர் நிமிர்ந்து நடக்க பண்ண போறாரு. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தகப்பன் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. இப்போ எதாவது உன் வாழ்க்கையில் தலகுனிவு இருக்கோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிற நேரம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று ரிபஹதராதி அந்தரா. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். அத்பஹதராதி அந்தரா நோரபலா சகத்தராதி அந்தரா. அண்ணா க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போ என்ன பார்க்கணும்?